அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் வேலை சார்ந்த தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். வேலை அமைப்பு அப்படின்னாலே நம்ம ஜாதகப்படி 6ஆம் பாவத்தை தாங்க எடுத்து பேசுவோம். 6ஆம் பாவம் அப்படின்றது ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பாவம். நமக்கு வரக்கூடிய பண வரவு, நம்முடைய சுய வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய நோய் பாதிப்பு தன்மை சொல்லக்கூடியது, அதுக்கடுத்து நம்முடைய எதிரிகளை குறிக்கக்கூடியது, அதுக்கடுத்து வேலை அமைப்பு எல்லாமே 6ஆம் பாவம் தான். அதனால் ரொம்ப ஒரு மிக முக்கியமான பாவம் 6ஆம் பாவம். இப்போ நம்ம வேலையை மட்டும்தான் பேசுகிறோம். 6ஆம் பாவத்தில் எவ்வளோ விஷயம் இருந்தாலும் நம்ம இப்போ பர்டிகுலராக பேசுறது வேலை. வேலை அப்படின்னா 6ஆம் பாவத்து உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதருக்கு வேலை உண்டு. இது ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ உங்களுக்கு ஆய்வுக்காக நான் ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கேன். இந்த ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இந்த ஜாதத்தில் 6ஆம் பாவம் அப்படின்றது இந்த இடத்துல தனுசு ராசியில் விழுந்திருக்குது. 6ஆம் பாவத்து உபநட்சத்திரம் சனியாக இருக்குதுங்க. அந்த சனி அகைன் தனுசு ராசியில் தான் இருக்குது. சனி விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்குதுங்க. இப்போ இந்த சூரியன் என்னென்ன வீடுகளை குறிக்காட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 2, 6, 7, 8, 12 பர்டிகுலராக 2ஆவது வீடு 6ஆவது வீடு வந்துருச்சுங்க. அப்போ இந்த ஜாதருக்கு வேலை அமைப்பு உண்டு. இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே வேலை இல்லை அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா 6ஆம் பாவ உபநட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் 5, 8, 12 இந்த வீடுகளை குறிக்காட்டுது அப்படின்னா அந்த ஜாதகரால் நிரந்தரமாக வேலைக்கு போக முடியாது. எந்த ஒரு கம்பெனி போனாலும் அவரால் 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே நிற்க முடியாது. பெரும்பான்மை வேலைக்கு போகணுன்ற எண்ண ஓட்டமே ஏற்படுத்தி தராது. 5, 8, 12 அப்படின்னு லிங்க் பண்ணிச்சுன்னா ஓகே. ரெண்டுமே கலந்து குறிக்காட்டுது. 2, 6, 11, 5, 8, 12 ரெண்டுமே லிங்க் ஆகி வருது. இப்போ பாருங்கள், இந்த ஜாதத்தில் வேலைக்கு உண்டான 2, 6 இந்த வீட்டில் குறிக்காட்டுது சூரியன். அதே மாதிரி வேலைக்கு விரயத்தை செய்யக்கூடிய 8ஆவது வீடு 12ஆவது வீடு ரெண்டுத்தையும் குறிக்காட்டுது சூரியன். இதுக்கு என்ன பதில் அப்படின்னா வேலை செய்வாங்க, பட் அந்த 8, 12 அப்படின்றது கொஞ்சம் திருப்தி இல்லாமல் ஒரு அழுத்தத்தோடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அதெல்லாத்தையும் குறிக்கும். எனவே இந்த பகுதியில் வேலை அப்படின்னா நம்ம ஜாதகப்படி 6ஆம் பாவத்தை எடுத்து பேசலாம். இதுவே நீங்கள் பிரசன்ன ஜோதிட ரீதியாகவும் கண்டிச்சு கூட பார்க்கலாம். பிரசன்னத்தில் முதல்ல ஜாதகர் யாருக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு ஒரு ஹோரர் நம்பர் எடுத்துகிட்டு பிரசன்னம் கணிச்சு கேள்வி சரியாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து அந்த லக்னத்தோடைய உபநட்சத்திரம் நீண்ட நட்சத்திர தொடர்புகள் 2ஆவது வீடு 6ஆவது வீடு 11ஆவது வீடு வந்துச்சுன்னா வேலை கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை அவங்களுக்கு நம்ம கன்வே பண்ணி சொல்லலாம். நன்றி, வணக்கம்.